ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முதல் ரெசிப்பியாக ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு ரவா தோசை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு கப்பு ரவாவை கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேவையான வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரவா தோசை வாசனையாக இருக்கும். வறுத்த ரவாவை ஆற வச்சுட்டு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. நம்ம ரவா தோசைக்கு மாவு தண்ணியாக தான் கரைப்போம், ஆனால் இதை தோசை மாவு பதத்துலேயே நம்ம கரைச்சிக்க போகிறோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். சலித்து வச்ச ரவாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ரவா கூட ஒரு கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதே கப்பால் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம நைட்டு தோசை சுடணுன்னா 6 மணிக்கு இந்த மாவை தயார் பண்ணலாம். இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி டின்னருக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பச்சை மிளகாவை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அரைச்சி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையை வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் தோசை. நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு கரைஞ்சதும் இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. மைதா மாவு நல்லா கரைஞ்சதும் இது தோசை மாவுக்கும் கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற கலவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரவா தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் எண்ணெயை ப்ரெஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் 2 கரண்டி மாவு எடுத்து தோசை வாக்குற மாதிரியே வார்த்திடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான ரவா தோசை தயாராகிடுச்சு. இது சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்மளுக்கு ஊறுற நேரம் தான் ஜாஸ்தி, வேறு எதுவும் இல்லை. நம்ம ஐடியா படி செஞ்சால் சீக்கிரமே செஞ்சு சாப்பிட்டுடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எப்பயுமே ரவா தோசையை தண்ணி தெளித்த மாதிரி தான் சுடுவோம், ஆனால் இது அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ஈஸியான ரெசிபி இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். 2வது ரெசிபி இனிப்பு போண்டா. அதை சட்டுன்னு செஞ்சிடலாம். 1/2 கப்பு சீனி எடுத்து தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கோங்க. இந்த போண்டா சட்டுன்னு 1/4 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். குண்டு குண்டாக சூப்பராக பன்னு மாதிரி வரும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்கும், பஞ்சு மாதிரி. சீனி கரைஞ்சிடுச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ மாவு தேவையோ எவ்வளோ சீனி தேவையோ நம்ம கணக்கு தான். இதுக்கு அளவுலாம் இல்லை, டேஸ்ட்டு தான் முக்கியம். 1/2 கப்பு மைதா எடுத்து அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்து 2யும் நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. நம்ம கடைக்கு போகும்போது நல்லா அடுக்கி வச்சுருப்பாங்க குண்டு குண்டாக பன்னு மாதிரி கடைங்களில். அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் இந்த மாதிரி வராதான்ட்டு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரியே தான் இந்த பன்னு ரெசிபி போண்டா. இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம கையாலேயே அள்ளி ஊற்றுற பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும். இதில் 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன், வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு இதையும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதில் தேவையான அளவுக்கு தயிர், அதாவது ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம அள்ளி ஊற்றுற பதத்துக்கு தான் நம்ம பிசைய போகிறோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இட்லி மாவுக்கும் கொஞ்சம் கட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாவு
நம்ம எண்ணெயில் போட்ட உடனே அதை வந்து புசு புசுன்னு உப்பிட்டு மேலே வரும்போது பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாமான்ட்டு நம்ம யோசிப்போம். சட்டுன்னு செய்யலாம். இந்த மாவுலேயே எவ்வளோ நிறையா உருண்டை போண்டா செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக்கிட்டு கொஞ்சமாக போட்டு பாருங்கள், அது மேலே எழும்பி வரும். அதுதான் பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம கையால் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவை குட்டி குட்டியாக எடுத்து போடுங்க. அது வந்து மேலே எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுடலாம். அதுவே வந்து சில நேரம் சுழண்டுக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு எத்தனை போண்டா தேவையோ அந்த அளவுக்கு மாவு அள்ளி போடுங்க. பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக, பார்க்கவே ஷைனாக, அவ்வளோ ஒன்றுமே ஒரு குண்டும் குழியும் இல்லை, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி முட்டை தொக்கு. அதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிய விட்டுருங்க. அடுத்தது ஜீரகமும் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. மூணும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கிக்கங்க. அதை எடுத்து இந்த கலவையில் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா முட்டை தொக்கு நல்லா கிரேவியாக திக்காக கிடைக்கும், சூப்பராகவும் இருக்கும். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதே அளவுக்கு தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க. இந்த கிரேவி சாப்பிட அருமையாக இருக்கும். சாதம், தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, மிளகாய் தூள் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு திட்டமான அளவில் மறுபடியும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் மல்லித்தழை, புதினா தழை, கருவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இது வாசனையாக இருக்கிறதுக்காக. மசாலாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா சுருண்டு வரும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவுக்கு முட்டை எடுத்து நல்லா அவிச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் 2ஆ. அதை இந்த மசாலாவில் பக்கம் பக்கமாக வச்சுக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்ருங்க. மசாலாலாம் அந்த முட்டை கூட கோட்டாகணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போது 2 பக்கமும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திடலாம். இது வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லா வித உணவுக்கும் பக்க உணவாக இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முட்டை இருந்துச்சுன்னா ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சிக்கன், மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இது கிடைக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச இந்த முட்டை தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆம்லேட், பொடி மாசுன்ட்டு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி ஜவ்வரிசி புட்டு. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் நைலான் ஜவ்வரிசி 1/4 கிலோ எடுத்து ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். ஊறின ஜவ்வரிசியை இந்த மாதிரி வடிகட்டியால் வடிகட்டிக்கங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு ட்ரையாக இருக்கணும். ஊறின ஜவ்வரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா கிடைக்கும். ஜவ்வரிசி புட்டை ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 1/2 கப்பு மைதா எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிவக்க வறுக்க வேணாம். இந்த பச்சரிசி மாவோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. நான் புட்டு அவிக்கிறதுனா ஒரு
பாத்திரத்தில் தண்ணி வச்சுப்பேன், அது கூட வடிகட்டி வச்சுப்பேன், அது மேலே வெள்ளை துணி போட்டுப்பேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட அவிச்சு எடுத்துக்கலாம், நல்லாவே வரும். எனக்கு இந்த மாதிரி மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி புட்டை ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக செய்யலாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போது ஜவ்வரிசியெல்லாம் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்து மேலே ஒரு வடிகட்டி வச்சுட்டு வறுத்து வச்ச அரிசி மாவை சேர்த்து நல்லா சலிச்சிக்க போகிறோம். மாவை சலிச்சிட்டு நம்ம நைலான் ஜவ்வரிசி, பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஜவ்வரிசியில் உள்ள தண்ணியே போதும். இப்போ பச்சரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம டைரெக்டாக ஜவ்வரிசியில் புட்டு செய்ய முடியாது. அப்படி செஞ்சோன்னா நம்மளுக்கு களி மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி அரிசி மாவு சேர்க்கறதால நம்மளுக்கு உதிரி உதிராக கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா கிளறிட்டு நம்ம கையால் எடுத்து தூவி பார்த்தா தூவான மாதிரி தூவும், பொல பொலன்ட்டு. இதுதான் பக்குவம். இதுக்கு மேலே தண்ணிலாம் சேர்க்க வேணாம். இப்போ பாருங்கள், நான் கை வச்சு அள்ளி தூவி காட்டுறேன். நம்ம தண்ணி சேர்க்காத அரிசி மாதிரியே அப்படியே பொல பொலன்ட்டு இருக்குது. இதை தான் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போது நான் தண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் அந்த வடிகட்டி மேலே வெள்ளை துணி போட்டிருக்கேன், அதில் இந்த சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 மூலையையும் நல்லா மூடி விட்டுட்டு அது மேலே ஒரு பிளேட்டை வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா வெந்திருக்கும். இப்போ மூடியை எடுத்துட்டு துணியை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அது கட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம கிளற கிளற ஆறி வரும், அப்போது பொல பொலன்னு கிடைக்கும். துணியிலேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம கிளறுங்க போது எப்படி ஒரு மாதிரி கொழுக்கட்டை ரெஞ்சுக்கு மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம தேவையான அளவுக்கு சீனி அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம், உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க. ஆனால் குழையாது, ஒரு மாதிரியாக உருண்டை பக்குவம்லாம் வராது, சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் பூ மாதிரி துருவி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். தேங்காய் பூ அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு 5 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன், அதுவும் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஜவ்வரிசியில் புட்டான்ட்டு சில பேருக்கு தெரியாது, ஆனால் புட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசியில் பாயசம், பொங்கல்னு சில பேர் செய்வாங்க, ஆனால் புட்டு செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை அப்படியே நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை ஒரு கிண்ணத்தில் வச்சு அழுத்திட்டு அந்த கிண்ணத்தை பிளேட்டில் தட்டினீங்கன்னா அதே ஷேப்பில் இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஜவ்வரிசி புட்டு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஜவ்வரிசி புட்டு இது. ஜவ்வரிசியில் தான் செஞ்சாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது, ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபி, நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற புழுங்கல் அரிசியை வச்சு இந்த மாதிரி சுவையான ஒரு உருண்டை கொழுக்கட்டை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும் சாப்பிட. ரேஷன் பச்சரிசியில் தான் செஞ்சதுன்ட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். ரேஷனில் வாங்கினா பொன்மணி அரிசி கொஞ்சம், நீட்ட அரிசி கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி வெறும் வாணலில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு ஆற வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கங்க. இதுக்கு அளவுலாம் தேவையில்லை, நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரவா பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி
அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அரைச்ச மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ அதிகமாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அரிசி மாவு தேங்காய் பூ ரெண்டையும் நல்லா கலந்து வர்ற மாதிரி பிசைஞ்சிக்கங்க. தேங்காய் அரிசி மாவு கலந்ததும் இதில் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை சீனி கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். வெல்லத்தை சேர்த்ததும் நல்லா அழுத்தி பிசைஞ்சி எடுத்துக்கங்க. வெல்லத்தை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சி முடித்ததும் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி பிசைஞ்சிக்கங்க. எப்படின்னா தண்ணி சொத சொதன்னு இருந்தால் போதும். அது எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அப்படியே இழுத்துக்கும். ஏன்னா நம்ம அரிசி அரைச்சி பொடி பண்ணியிருக்கோம். அதனால் தண்ணி ஊற்றி சொத சொதன்னு வந்துருச்சுன்ட்டு கவலைப்பட வேணாம். அது அப்படியே இழுத்துக்கிட்டு நம்ம மறுபடியும் பிசையும் போது பொல பொலன்னு வரும். 10 நிமிஷம் அழுத்தி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா மாவை கிளறிட்டு இதில் ஏலக்காய் பவுடரும் உப்பும் சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்தா இனிப்பு சுவை எடுத்துக்காட்டும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கைப்பிடி மாவை எடுத்து ஒரு புடி பிடிச்சா அது கொழுக்கட்டை. அதையே மாவை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்திங்கன்னா அது உருண்டை. இதுக்கு பொருள் அதிகமாக தேவைப்படாது. இவ்வளோ பொருள் தான். இந்த மாவை மோந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போது தண்ணி கொதித்து வெள்ளை துணியும் போட்டுட்டேன். இட்லி அவிக்கிற மாதிரி தான் இந்த கொழுக்கட்டைங்களை அவிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு உருண்டையோ கொழுக்கட்டையோ பிடிச்சி எடுத்துக்கங்க. இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சூப்பரான ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு நம்ம கொழுக்கட்டை அண்ட் உருண்டை செஞ்சாச்சு. இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு சுவையான உருண்டை கொழுக்கட்டை செஞ்சாச்சு. செஞ்சு பாருங்கள். அடுத்தது பலாசொலையை வச்சு ரோஸ் மில்க்கு எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ரோஸ் மில்க்கு சம்மருக்கு செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நான் தேவையான அளவுக்கு பாலை நல்லா சுண்டை காய்ச்சிக்கிறேன். ஒரு பங்கு பாலை அரை பங்காக சுண்டை காய்ச்சிக்கலாம். ஒரு கப்பு பலாசொலை எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா வரை எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சீனி, ரோஸ் மில்க் எசன்ஸு ஒரு பவுலு, அதாவது உள்ள கப்பு கண்ணாடி கிளாஸ் எடுத்து தேவையான அளவுக்கு சப்ஜா வரை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பலாசொலையை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இதில் 2-3 சொட்டு ரோஸ் மில்க் எசன்ஸு சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூடான ரோஸ் மில்க்கு தயார். இதையே நம்ம குளிர வச்சும் சாப்பிட்லாம், இல்லை ஐஸ் கட்டி சேர்த்தும் சாப்பிட்லாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அதே மாதிரியே சப்ஜா வரை, பலாசொலை, சீனி, ரோஸ் மில்க் எசன்ஸு, ஐஸ் கட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பரான சுவையான பலாசொலை ரோஸ் மில்க்கு தயாராகிடும். இந்த மாதிரி பலாசொலை கிடைக்கிற காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்சமான பலாசொலை ரோஸ் மில்க்கு வீட்டில் தயார் பண்ணியாச்சு. இந்த பலாசொலை ரோஸ் மில்க்கை நம்ம நொங்குலையும் செய்யலாம் இதே மெத்தடில். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறுபடியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று வாழ்க வளமுடன். தேங்க்யூ, பாய்.